காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பிறப்பு. முதலாவது தியான பகுதியாக 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 வரையிலும் படிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலன் உள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுதலோட அறிக்கையிட்டிருக்கிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே உற்சாகமாக கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 3ஆம் நூற்றாண்டில் பிறந்த நிக்கோலஸ் என்பவர், அவர் மரித்த பல நூற்றாண்டுகள் கழித்து சாண்டா கிளாஸ் அல்லது கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்படுவார் என்பது அவருக்கு தெரியாது. அவர் தேவனை நேசித்து மக்கள் மீது அக்கறை கொண்டு தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் உற்சாகமாய் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் நற்கிரியை செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு சாதாரண மனிதர். அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு கதையில், பண தேவையில் இருந்த ஒரு குடும்பத்திற்கு இரவில் அவர்கள் வீட்டு ஜன்னல் வழியே ஒரு தங்கம் நிறைந்த பையை இவர் தூக்கி வீச அது அவர்களின் வீட்டில் இருந்த காலனிக்குள் போய் விழுந்தது என்று கூறப்படுகிறது. நிக்கோலஸுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய திருச்சபை விசுவாசிகளை உற்சாகமாய் கொடுக்கும்படிக்கு வலியுறுத்துகிறார். எருசலேமில் இருந்த மக்களின் பெரிய பொருளாதார தேவையை குறித்து கூறி அவர்களை தாராளமாய் கொடுக்கும்படிக்கு உற்சாகப்படுத்துகிறார். தங்கள் ஆஸ்திகளையும் பொருளையும் கொடுப்பவர்களுக்கு வரும் ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 9:6 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். வசனம் 11 உற்சாகமாய் கொடுப்பதனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறி தேவனை கனப்படுத்துகிறார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. நாம் செய்ய வேண்டிய ஜெபமெல்லாம், தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டுமல்லாது ஆண்டு முழுவதும் அனைவருக்கும் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீரா? விவரிக்க முடியாத ஆச்சரியமான உம்முடைய குமாரனாகிய இயேசு என்னும் பரிசை எங்களுக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 9:9 சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லவரை தேடிதான் நாம் வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 14 இப்படி சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரையிலும் படிக்க கேளுங்கள். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வர பண்ணுவார். நேர்த்தியான பெயரை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் படிக்க முடிகிறது. இப்படியாக ஒரு சகோதரன் வில்லியம்ஸ் என்பவர் எழுதுகிறார், ஆகஸ்ட் மாதத்தின் உஷ்ணமான ஒரு நாளில் என் மனைவி என்னுடைய 2வது மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் போராடி கொண்டிருந்த வரை அவன் பெயர் இல்லாமலேயே இருந்தான். ஐஸ்கிரீம் கடைகளில் அமர்ந்தும் நீளமான கார் பயணம் மேற்கொண்டும் அவனுக்கு பெயரை தீர்மானிக்க முயன்றோம். எங்களால் முடியவில்லை. அவனுக்கு மீகா என்று பெயர் சூட்டும் வரைக்கும் அவனை வில்லியம்ஸின் குழந்தை என்றே அழைத்தோம். அருமையானவர்களே, நேர்த்தியான ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பது சற்று வெறுப்பான ஒன்று. உலகத்தை நித்திய மாற்றத்திற்குள் கொண்டு வரும் இலக்குடன் இவ்வுலகத்திற்கு வந்த தேவனைப் போல் நாம் இல்லை. ஆகாஸ் ராஜாவின் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கும்படிக்கு தேவன் ஆகாசை ஏவினார் என்று ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11 படித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். அடையாளத்தை கேட்க ராஜா ஆகாசை இங்கே ஏவுகிறார். அடையாளத்தை கேட்க மறுத்தாலும் தேவனாகவே ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? வசனம் 14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் அந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறார். அந்த பிள்ளையானது நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாய் இருப்பார். இயேசுவின் பிறப்பை பதிவு செய்யும் மத்தேயு அந்த பெயருக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். மத்தேயு 1:23 நாம் அதை படிக்க முடிகிறது. என்ன சொல்கிறார்? இயேசு இம்மானுவேலாய் இருப்பார். அவர் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக மட்டுமல்லாது பாவத்தினால் நம்பிக்கை இழந்திருந்த மக்களை மீட்கும் பொருட்டு மாம்சத்தில் உதித்த தேவனாய் இருப்பார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த அடையாளம். அவருடைய குமாரனுடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கும் பெயர். அந்த இம்மானுவேலை நாம் இன்று பற்றி கொள்ளும்படியாகவும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அறியவும் அவர் நம்மை இந்த வேளையிலே அழைக்கிறார். உற்சாகமாய் கொடுக்க நாம் இன்று ஏவப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் நேர்த்தியான பெயரை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயர் கொடுத்திருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை தரிசிப்போமா? ஜெபிப்போம். அன்பும் பரிசுத்தம் உள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் உதவி செய்வதற்கு தேவையுள்ளவர்களை நாங்கள் எங்கே பார்க்கிறோம்?
எங்களுடைய நேரத்தையும் பொருளையும் எவ்வாறு உற்சாகமாய் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் என்பதை நீர் நினைவுபடுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கும் தேவனே, உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களுக்கும் அதை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் உம்முடைய சுவாபத்தினால் எங்களை உற்சாகமாய் கொடுக்க பண்ணுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை தற்போது கடந்து போய் கொண்டிருக்கும் இருளான சூழ்நிலைகளில் யாராவது இருப்பார்களானால் தேவன் அவர்களுக்கு ஒளியை கொடுக்க முடியும் என்று அவர்களை நம்புவதற்கு ஆண்டவரை ஏதாவது தடைகள் இருந்தால் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவை இம்மானுவேல் என்று ஆண்டவரே இந்த வாரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிறதை நாங்கள் உலகத்திற்கு பிரதிபலிக்க சொல்ல சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு என்னும் இம்மானுவேலருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்து இன்று முதல் உம்முடைய அன்பை மிகவும் அதிகமாக பிரதிபலிக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.